வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு மைதிலியை பார்க்குறாங்க. மைதிலி ரேவதி கிட்ட இது மாதிரி நீங்கள் கோவில் திருவிழாவுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே நான் அத்தைக்கிட்ட சொன்னேன். ஆனால் அத்தை கோவில் திருவிழாவுக்கு இன்னொரு கோயில் திருவிழாவுக்கு போயிட்டாங்க. அதான் அத்தையால் வர முடியலை, இல்லைன்னா அத்தை வந்திருப்பாங்க. ரேவதி சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். மைதிலி சொல்கிறாங்க, சரி வாங்க போகலாம், உங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்துங்க. உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம ரோஹிணி, நம்ம ஸ்வாதி, மயில் வாகனம் அப்படின்னு எல்லாரையுமே அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, எல்லாரையுமே நீ அறிமுகப்படுத்திட்டே ரேவதி, ஆனால் உங்களோட ஹஸ்பண்டை மட்டும் என்கிட்ட இன்னும் அறிமுகப்படுத்தலை. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குது. இதை கேட்டதோட ரேவதியும் அவ்வளோதானே, வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கார்த்திக் வந்துட்டு அங்கே ஊர் தலைவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ரேவதி நேராக மைதிலி கிட்ட அந்த நிற்கிறாரே அவர் தான். மைதிலி சொல்கிறாங்க, யார்? ரேவதி சொல்கிறாங்க, பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு நிற்கிறாருல்ல அவர் தான். இது கேட்டதோட நம்ம ரேவதி சொன்னதை கேட்டுட்டு மைதிலியும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ மைதிலிக்கே பார்த்ததோட யார் அது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மைதிலி நினைக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி வாங்க உங்ககிட்ட அவரை இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ மைதிலி நினைக்கிறாங்க, பின் போஸ்டில் பார்க்கும் பொழுது நம்ம கார்த்திக் தம்பி மாதிரியே இருக்கே அப்படின்னு. அப்போ கார்த்திக் திரும்பி பார்க்குறாரு. கார்த்திக் பார்த்ததோட மைதிலி அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தியும் மைதிலியை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு சரி எப்படியாவது நம்ம இந்த சுச்சுவேஷனை சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு கார்த்திக் அங்கேருந்து வராரு. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இது மாதிரி நேற்று ஒருத்தவங்க கூட வேலை கேட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னல, அவங்களோட மருமக தான் இவங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி வணக்கங்க அப்படின்னு சொன்னதோட மைதிலியும் வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. மைதிலி வெளியில் காமிச்சிக்கல. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் ராஜா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம மைதிலி வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவர் பேர் கார்த்திக் இல்லை, ஏன் இந்த பொண்ணு மைதிலின்னு சொல்லுது? ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு மைதிலி நினைக்கிறாங்க. அப்புறமா மைதிலியை வந்துட்டு அங்கே யாரோ கூப்பிட்றாங்க. ரேவதியை வந்துட்டு அங்கே யாரோ கூப்பிட்றாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, அக்கா ஒரு நிமிஷம் இருங்களேன், அம்மா கூப்பிட்றாங்க, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி நேராக மைதிலியை பார்த்து, அக்கா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் இங்கே என்ன தம்பி பண்ணுறீங்க? உங்கள் பேர் ராஜா அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன தம்பி நடக்குது இங்கே? ரேவதியை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? கார்த்திக் சொல்கிறாரு, ஆமாம் அக்கா, நான் ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இது கேட்டதோட மைதிலி சொல்கிறாங்க, தம்பி ஒரு குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கீங்க. உங்களை கோட் சூட்டில் பார்த்துட்டு இப்படி உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, அக்கா இது மாதிரி நான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரேவதி கிட்ட சொல்லிடாதீங்க. மைதிலி சொல்கிறாங்க, சரிங்க தம்பி, நான் சொல்லலை தம்பி, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக தான் இந்த வீட்டில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் தம்பி. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி இது மாதிரி பாட்டியை பார்த்தீங்களா? மைதிலி சொல்கிறாங்க, இல்லை தம்பி நான் பார்க்கல. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களோட திட்டத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதனால நான் வீட்டுக்கு போகிறேன் தம்பி. கார்த்திக் சொல்கிறாரு, சரிங்கக்கா அப்படின்னு மைதிலி அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. ரேவதி அங்கேருந்து வந்துட்டு நம்ம கார்த்தியை பார்த்து, எங்கே அவங்கள காணோம்? கார்த்திக் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட ரேவதியும் சரி அக்காவுக்கு இந்த திருவிழாவை சுற்றி காமிக்கலான்னு பார்த்தேன், கடைசியில் போயிட்டாங்களே. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, பரவாயில்ல ரேவதி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறமா ரேவதி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் மன உறுத்தலாக இருக்குது.
இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, இவங்க வேலை கேட்டு வந்தாங்க அப்படின்னு ரேவதி சொன்னா, அப்போ இவங்க கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கார்த்திக்கு ஒரே கவலையாக இருக்குது. கார்த்தி போயிட்டு கார் எடுத்துக்கிட்டே நேராக மைதிலி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஜானகியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜானகி நேராக மைதிலியை பார்த்து, மைதிலி, கோயில் திருவிழாவுக்கு போகிறேன்னு சொன்னேன், ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? மைதிலி சொல்கிறாங்க, அத்தை அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மைதிலி, மாப்பிள்ளை ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் இங்கே வந்து தங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரி நம்ம இங்கே இருக்கோமோ? அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, எனக்கும் அப்படி தான் தோணுது. ஸோ நம்ம இந்த ஊரை விட்டு போகிறது தான் நல்லது. நீங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க. நான் வந்துட்டு கார்த்திக் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் ஊரை விட்டு போக வேணாம், இங்கே இருங்கன்னு சொன்னார். ஸோ நம்மளால் ஏதாவது அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனை ஆகிரும். இப்போ தான் அவர் ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நம்மளால் எந்த பிரச்சனையும் வேணாம், நம்ம வேற ஊருக்கு பெயரலாம் அத்தை அப்படின்னு சொன்னதோட ஜானகியும், சரி நீ சொல்கிறது சரிதான், திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. திங்ஸை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்த்திக் நேராக நம்ம ஜானகியையும் மைதிலியும் பார்த்து, ரெண்டு பேரும் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டதோட அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை தம்பி, நாங்கள் இந்த ஊரில் இருந்தால் உங்களுக்கு தான் தம்பி பிரச்சனை. கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு பிரச்சனை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வருமோ எல்லாத்தையுமே நானே ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, போதும் தம்பி, இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்கீங்க. கார்த்திக் சொல்கிறாரு, தீபா போன அதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்க வேண்டிய கடமை என்கிட்ட தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக உங்களை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ ஜானகி வந்துட்டு கார்த்தியை பார்த்து, தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன், கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. அதுக்கு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, அத்தை சரிங்க அத்தை, நீங்கள் எங்கேயும் போக வேணாம், எங்கேயும் இருங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் தீபாவை இழந்த பிறகு கல்யாணமே பண்ணலை அப்படின்னு அபிராமி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கார்த்தியோட லைஃபே இப்படி ஆகிருச்சு அப்படின்னு எங்களுக்கும் வேதனை ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சிக்கிட்டீங்க. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்திக் சொல்கிறாரு, ஆமாம் ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணு, அவள் நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, அதுக்கு தான் மாப்பிள்ளை சொல்கிறேன், உங்களோட லைஃப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நாங்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி தேடி பிடிச்சி இந்த ஊருக்கு வந்திருக்கோம், என்னை மன்னிச்சிருங்க. இதை கேட்டதோட கார்த்திக் சொல்கிறாரு, எனக்கு பிரச்சனை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். இங்கே தேவையில்லாமல் இந்த இடத்த விட்டு இங்கேயே போகிற வேலை வச்சுக்காதீங்க. இது கேட்டதோட மைதிலியும், சரிங்க தம்பி, நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக மைதிலியை பார்த்து, அதோட இந்த ஊரில் முத்துவேல் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ அவன் கொஞ்சம் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்கு. ஸோ அவனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இது கேட்டதோட மைதிலியும், சரிங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கார்த்திக் நேராக திருவிழாவுக்கு போகிறாரு. அங்கே நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்தியை ரொம்ப நேரமாக தேடிட்டு, கார்த்திக் வந்ததோட எங்கே ராஜா போனீங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்கிறாரு, ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தரை பார்க்க போயினேன். இதை கேட்டதோட ரேவதியும், அப்படியா, சரி ஓகே, அம்மா உங்களை ரொம்ப நேரமாக தேடினாங்க. கார்த்திக் சொல்கிறாரு, அப்படியா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இங்கேருந்து போகிறாரு. போயிட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அத்தை சொல்லுங்க அத்தை, என்னை தேடினீங்களாம்ல? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, எங்கே போனீங்க? கார்த்திக் சொல்கிறாரு, இல்லைத்த, பக்கத்தில் தான் போயிருந்தேன். சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள, இது மாதிரி கோயில் திருவிழாவுக்கு இந்த ஏற்பாடுகள்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் நம்மளோட பொறுப்பு, எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துக்கோங்க. இதை கேட்டதோட நம்ம கார்த்தியும், சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.